ஒருங்கிணைந்த அதிமுகவை வலியுறுத்தும் செங்கோட்டையன். மனதில் உள்ள பாரத்தை இறக்கி வைக்கும் வகையில் பேட்டி. மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் அன்றைக்கு தயாராக இருந்தேன். 2 வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்புகள் கிடைத்த போது கூட இந்த இயக்கம் உடைந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன். 2016க்கு பிறகு தொடர்ந்து நாம் தேர்தலை சந்திக்கிறோம். தேர்தல் களம் என்பது எவ்வளவு போராட்ட களமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்தால்தான் அதிமுக வலிமையடையும் என நாங்கள் 6 பேரும் எடுத்து கூறியும் எடப்பாடி பழனிசாமி ஏற்கவில்லை என செங்கோட்டையன் வேதனை. கருத்து முரண் கொண்டவர்கள், ஊழல் குற்றச்சாட்டு கூறியவர்களையே கட்சியை விட்டு சென்று விடாதபடி பார்த்து கொண்டவர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் என பேச்சு. ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும். அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், சகோதரர் SP வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் CV சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது. கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அவரை பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. எந்தவித நிபந்தனையும் இன்றி அதிமுகவில் இணைய வருபவர்களை சேர்த்துக் கொள்வதில் தயக்கம் ஏன் என EPSக்கு செங்கோட்டையன் கேள்வி. காலக்கெடு ஒன்றை நிர்ணயித்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரையும் கட்சியில் மீண்டும் இணைக்க வேண்டும் எனவும் பேச்சு. அரவணைக்க வேண்டும். வெளியே சென்றவர்களுக்கு சென்றவர்கள் வேண்டுகோளை அதைத்தான் வைக்கிறார். நான் ஒன்றே உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன், நாட்டு மக்கள் நலன் கருதி, தொண்டர் நலன் கருதி நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடைகளும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதிமுகவிலிருந்து பிரிந்த முக்கிய பொறுப்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி 10 நாட்களுக்குள் மீண்டும் சேர்க்க வேண்டும் என செங்கோட்டையன் கெடு. இல்லையேல் ஒத்த கருத்து உள்ளவர்களை இணைத்துக் கொண்டு ஒருங்கிணைப்பேன் எனவும் திட்டவட்டம். இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலையில் இருக்கின்றவர்களையும் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிகள் மேற்கொள்வோம். 10 நாள். பிரிந்தவர்களை மீண்டும் கட்சியில் இணைப்பது குறித்து EPS விரைந்து முடிவெடுக்காவிட்டால் அவருடைய சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ள மாட்டேன். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எச்சரிக்கை. நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அலையுங்கள், வெளியே சென்றவர்களை நம் கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான், விரைந்து அதை செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யார் இந்த மனநிலையில் இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இது விரைந்து செயல்படவில்லை என்றால் இவர் சுற்றுப்பயணத்திலே நான் கலந்து கொள்ள மாட்டேன். பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற எண்ணத்தால் தான் ஒரு உண்மையான அதிமுக தொண்டர் என்பதை நிரூபித்துள்ளார் செங்கோட்டையன். தன்னுடைய உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தம்தான் என்பதை உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் சசிகலா பாராட்டு. அதிமுகவில் பிரிந்த சக்திகளை ஒன்றிணைக்க போராடும் செங்கோட்டையனுக்கு உறுதுணையாக இருப்பேன். முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் உறுதி. கருத்துக்களுடைய முழு வடிவமே அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்றார். ஒன்றிணைந்தால்தான் வெற்றி வர முடியும் என்ற சூழல் இருக்கிற காரணத்தினால் அவர் தனது மனதின் குரலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கபலமா நம்ம இருப்போம் சொல்லுவார். கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று யார் சொன்னாலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்போம்.
திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் பிரிந்தவர்கள் ஒற்றுமையாவது அவசியம். அதிமுகவில் செங்கோட்டையன் எடுக்கும் முயற்சிகள் நல்லதுதான் எனவும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வரவேற்பு. இந்த திமுக ஆட்சியை நிச்சயமா அகற்ற முடியும். நல்ல விஷயம், எல்லாரும் ஒன்னா சேருங்கிற சொல்றது நல்ல விஷயம் தான். அது அதிமுகவில் பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்ந்தாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது. அதிமுகவிலிருந்து விலகி அண்மையில் திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா திட்டவட்டம். அமைச்சர்களும் வந்து சந்திக்கவில்லை, அது பொய் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஆனால் இப்போது சந்தித்தவர்களில் ஒருவராக இருக்கின்ற செங்கோட்டையன், நாங்கள் 6 அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஒருங்கிணைய வேண்டும் என்று வலியுறுத்தினோம் என்று இப்போது போட்டு உடைத்து விட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொன்னதே பொய் என்பது இப்போது நிரூபணமாக இருக்கிறது. எனவே இவர்கள் எல்லாம் ஒன்று சேருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அப்படி ஒன்று சேர்ந்தாலும் திமுகவை அவர்களால் தோற்கடிக்க முடியாது. திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வலியுறுத்தி தேனி மாவட்டம் கம்பத்தில் இபிஎஸ் வாகனத்தை முற்றுகையிட முயற்சி. ஆண்கள், பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் திரண்டு கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கம். அதிமுக பாஜக கூட்டணி முழுக போகும் கப்பல் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். உறவாடிகளுக்கும் கட்சி பாஜக என்பதால் அதிமுக விழித்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுரை. அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு கெடு வைத்து விட்டார்கள். ஆகவே இது பொருந்தா கூட்டணி, இயற்கைக்கு எதிரான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி என்று. ஆகவே ஒவ்வொருவராக இது மூழ்கின்ற கப்பலில் நாம் ஏறவும் வேண்டாம், அதில் பயணம் செய்யவே வேண்டாமல் ஒவ்வொருவராக இறங்கி கொண்டிருக்கிறார்கள். போக போக தெரியும். பாஜக எங்கே உறவாடுறாங்களோ உறவாடி கெடுக்கும் ஒரு கட்சி தான் பாஜக. அதுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கு. ஆகவே வீழ்த்து கொள்ள வேண்டும். வீழ்த்து கொண்டவர்கள் பிழைத்து கொள்ளுவார்கள். வீழ்த்து கொள்ளவில்லை என்றால் அரசியலில் பிழைக்க மாட்டார்கள். ஆகவே வீழ்த்து கொள்ள வேண்டும் பாஜகவிடம் என்றுதான் எங்களுடைய வேண்டுகோள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 79,000 ரூபாயை நெருங்கி வரலாறு காணாத உச்சம். சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 78,920 ரூபாய்க்கு விற்பனை. ஒரு கிராம் ஆபரண தங்கமும் 10,000 ரூபாயை நெருங்கியது. கிராமுக்கு 70 ரூபாய் அதிகரித்து 9,865 ரூபாய்க்கு விற்பனை. இறை தூதர் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபி பெருவிழா உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய பெருமக்கள் வழிபாடு. கண்கள் தேடுதே அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே, அந்த ஆவலினால் காவலின்றி இதயம் வாழுதே. அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே, அந்த ஆவலினால் காவலின்றி இதயம் வாழுதே. அண்ணல் நபி உலகத்துக்கு தேவையான நற்கருத்துக்களை போதித்த அண்ணல் நபிகளாரின் போதனைகளை பின்பற்றும் இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிலாது நபி வாழ்த்து. புனிதமிக்க இந்நன்னாளில் அமைதி தழைக்க, சமாதானம் ஓங்க, சகோதரத்துவம் வளர சேர்ந்து உழைப்போம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. உலக புகழ்பெற்ற லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவாசான் தந்தை பெரியாரின் உருவப்படம் திறப்பு. பெரியாரின் பேரன் என்ற கர்வத்தோடு படத்தை திறந்து வைத்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். பெரியாருடைய பேரன் என்கிற கம்பீரத்தோடு
உலகம் முழுவதும் இன்று பெரியார் தேவைப்படுகிறார் என்பதற்கு அடையாளமாக லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உருவப்படம் திறப்பு. ஒரு இனத்துக்கே சுயமரியாதையை ஊட்டிய பெரியாரின் சிந்தனைகள் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தலைமுறை பெற்ற தந்தை பெரியாரை இன்னைக்கு உலகமும் கொண்டாடி வருவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணத்தில் 13,016 கோடி ரூபாய் முதலீடு ஈர்ப்பு. 17,813 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தகவல். மின்சார வாகன உற்பத்திக்காக 5,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இந்துஜா குழுமம் புரிந்துணர்வு ஒப்பந்தம். சென்னையில் உள்ள அஸ்ட்ராசெனகா தொழில்நுட்ப மையத்தை 176 கோடி ரூபாயில் விரிவாக்கவும் செய்யவும் ஒப்பந்தம். பாமக ராமதாஸ் அணி மாவட்ட செயலாளரும் ஆடுதுறை பேரூராட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலினை கொல்ல முயற்சி. அலுவலகத்திற்குள் நுழைந்தபோது குண்டு வீசி கொல்ல முயன்றதால் அதிர்ச்சி. ஆடுதுறை பாமக பேரூராட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினை கொல்ல முயன்ற போது தடுத்த ஆதரவாளர்கள் 2 அரிவாள் வெட்டு. இளையராஜா, அருண் ஆகியோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. ராமதாஸ் தரப்பு ஆதரவாளரான மு.க. ஸ்டாலினை கொலை செய்ய முயன்ற சம்பவத்தால் ஆடுதுறையில் பதற்றம். சணல் குண்டு வீசிய நபர்களை விரைந்து கைது செய்ய வலியுறுத்தி பாமகவினர் டயர்களை கொளுத்தி போராட்டம். பாமக ராமதாஸ் அணி நிர்வாகி மு.க. ஸ்டாலின் மீது குண்டு வீசப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் நடைபெற்ற கொலை முயற்சியின் அதிர்ச்சியூட்டும் காட்சிகள். ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினை கொல்ல முயற்சி நடைபெற்றதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஆடுதுறை பாமக பேரூராட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினை கொலை செய்ய நடைபெற்ற முயற்சிக்கு அன்புமணி கண்டனம். அலுவலகத்திற்குள் புகுந்து கொலை செய்ய முடியும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலையினவும் காட்டம். பள்ளிக்கல்வித்துறையில் 24 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் 29 மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்கள் காலி என தகவல். பள்ளிக்கல்வித்துறையை பாழடைந்த துறையாக மாற்றியதுதான் திமுக அரசின் சாதனை என்று பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். மூன்றாவது பிரசவத்திற்கு மகப்பேறு விடுப்பு வழங்க மறுப்பது நியாயமற்றது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. விண்ணப்பத்தை நிராகரித்த முனிசிப் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் விடுப்பு வழங்க ஆணை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே செம்மண் திருட்டை அம்பலப்படுத்திய நியூஸ் தமிழ் குழு. கேமராவை பறித்து வைத்துக் கொண்டு நிருபர் மற்றும் ஒளிப்பதிவாளரை சிறைபிடித்த மாஃபியா. சார் ஆபீஸ்ல தான் சார் வரா. ஆபீஸ்ல நீங்க ஆபீஸ்ல நீங்க எப்படி எடுத்தீங்க? நீங்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. கேமரா விடுங்க சார். கேமரா எடுங்க. நீங்க யார் நீங்க?
சென்னையை அடுத்த குடுவாஞ்சேரி அருகே ஏரியை தூர்வாருவதாக கூறி 24 மணி நேரமும் மணல் கொள்ளை எனப்பார் 3 அடி அளவுக்கு மட்டுமே தோண்டுவதற்கு அனுமதி பெற்றுவிட்டு 10 அடி அளவுக்கு தோண்டி மணல் அள்ளும் காட்சி. திருவள்ளூர் அடுத்த ஆமூரில் உள்ள குவாரியில் அனுமதித்த அளவுக்கு மேல் சவடு மண் அள்ளியதாக புகார். லாரிகளை வழிமறித்து பொதுமக்கள் கடும் வாக்குவாதம். நெல்லை மாவட்டம் சீவலப்பேரியில் இரவு பகலாக சரள் மண்ணை கொள்ளையடித்து வந்த கும்பல் சிக்கியது. 6 பேரை கைது செய்து ஜேசிபி மற்றும் டிராக்டர்கள் பறிமுதல். வருவாய்த்துறை அலுவலகங்களில் பட்டா உள்ளிட்ட நில உடைமை ஆவண கோப்புகள் காணாமல் போனால் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். வருவாய்த்துறை செயலாளருக்கு மாநில தகவல் ஆணையம் உத்தரவு.